சோமா இருந்தால் நாங்கள் சோமா இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு வாங்க ஒரு வித்தியாசமான காணொளி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சரிக்கா, என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள்? அவ மெனி ஒன்ஸ் செய்து காட்ட போகிறேன். ரசானியா நான் பேக்கர் ஒன்ஸ் செய்து காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நான் ரசானியாக செய்கிறேன். நான் உங்களுக்கு தெரியும் தானே, நான் செய்கிற வேலையிடம் பிள்ளைனுக்கு அனுப்புகிற சாப்பாடு அது ரசானியாக தான் செய்கிறேன் நான் மோஸ்ட்லி. இப்போ இந்த பிள்ளை மகள் கேட்டுக்கொண்டிருந்தவா குட்டிமா, எனக்கு செய்யுங்கம்மா ஒரு நாளைக்கு ஒன் டே நீங்கள் நான் பார்க்க செய்யுங்கன்னு சொன்னவா. அதனால் இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த குட்டிமாவுக்கு அவள் வெளியால் குளிரண்டபடியாக வெளியால் போயிட்டு வந்தவா. அதை புள்ளவர் போட்டு நாங்கள் அதில் படக்கூடாது. அவள் மின்னோட சேர்ந்து செய்ய போகிறாவான் என் குட்டிமா. அவளை சேர்ந்து நாங்கள் இப்போ ஃபன் அடித்து செய்ய போகிறோம் ரசானியா. ஓகே, இப்போ என் குட்டிமா போடுங்க, க்ளோஸ் போடுங்க. இப்போ நாங்கள் க்ளோஸ் போட்டு க்ளீனாக செய்வோம். எப்படி இருக்குன்னு பாருங்க வடிவா. இப்போ ரசானியாக தான் செய்து காட்ட அப்புறம் என் குட்டிமா மெனி இந்த ஸ்மால் எடுத்தவா இப்படி இதில் செய்து காட்ட போகிறா. இப்போ நான் செய்து காட்ட போகிறேன். பிக்கப் செய்து போட்டு நான் என்னென்ன இது போட்டேன், நான் என்ன வெயிட்டெல்லாம் காட்டுவேன் உங்களுக்கு. ஓகே, குட்டிமா செய்ய போகிறா ஃபர்ஸ்ட். இப்போ அம்மா செய்ய இந்த குட்டிமா இஞ்சால அம்மா செய்கிற மாதிரி செய்ய போகிறா. பாருங்க, சின்ன ஸ்மால் ரசானி அவள் செய்ய போகிறா. ஓகே, எடுங்கோ. என்ன கப் என்ன கிரேம் கப் ஒன்று கப் கட்டுங்க இருக்கா க்ளோஸ்ப்பா. 1.5 கப் எங்களோட குட்டிமா இதில் மேக் பண்ண போகிறேன். 1 கப் டொமேட்டோ எடுங்க. ஓகே, ஸ்லோலி எடுங்க, ஸ்லோலி. ஃபுல் கப் அப்படி எடுக்கணும். 1 கப் வெயிட் பண்ணுங்க. அம்மா டு 1 கப். அம்மா 1 கப் இதில் எடுக்க போகிறேன் டொமேட்டோ மேக் பண்ணுறதுக்கு. இதில் ஃபுல் கப் எடுக்க போகிறேன். 1 கப் ஃபுல் கப் டொமேட்டோ அம்மா எடுத்துட்டு இதில் போட போகிறேன். ட்ரையில் போட போகிறேன். குட்டிமா போடுங்க. குட்டிமா போடுறா. போட்டுட்டு இந்த கப்பால் இப்படி குட்டிமா செய்து விட போகிறா. அப்படி பரப்பி விட வேணும். எல்லாம் விடாவும் இங்கே அப்படி செய்து விட வேணும். வாண்ட குட்டி கப்பால் அம்மாட்டோ செய்து விட போகிறேன். செய்துட்டு நாங்கள் இப்படி வைக்க போகிறோம். அப்புறம் குட்டிமா என்ன செய்ய போகிறா, ஸ்மால் பாஸா போட போகிறா. எடுங்க. அவாண்ட ரசானியை செய்கிறதுக்கு 4 லேயர் போடணும். 4 லேயர். அதில் நான் ஸ்மால் வட்டி வச்சுக்கிறேன். 4 லேயர். இங்கே பாருங்க, இதில் 3 பாஸா என் கையில் இருக்குது. குட்டிமான கையில் 1 இருக்குது. அப்போ இல்லாமல் 4 லேயர் வரப்போம் இந்த ஸ்மாலுக்கு. ஓகே, போடுங்க. வைங்க செல்லம். மெதுவாக ஸ்லோலி வைக்கும். ஓகே, எங்களோட குட்டிமா வச்சுட்டா. இப்போ நான் செய்ய போகிறேன். பாருங்க, இப்படி வந்திருக்கு. இப்படி வச்சோன்னே இப்படி ஃபிட் பண்ணி வடிவாக வருவோன்னா இது குக் பாஸ்தா. நான் இப்படி எடுத்து நாங்கள் ரை பாஸ்தாவும் வாங்கி நீங்கள் செய்யலாம். செய்து பாருங்க, வித்தியாசமாக உங்களுக்கு என்ன செய்து பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. நான் எப்படி செய்வேன்ட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்க வடிவம். இப்போ என் குட்டிமா மீட் சாஸ் எடுக்க போகிறா. ரசானியாவுக்கு மோஸ்ட்லி மீட் சாஸ் தேவை. 1 கப் மீட் சாஸ் எடுங்க குட்டிமா. ஓகே, இது என் குட்டிமா போடுறா. 1 கப் போடுங்க. வடிவா செய்யுங்க. எப்படி இருக்கு குட்டிமா செய்கிறதுக்கு? ஹாப்பியாக இருக்கு? வடிவா செய்யுங்க. இஞ்சாலையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்படி இப்படி மெடலுக்கு சோஸ் இருக்கணும் எப்பையும். இப்படி மெடலில் இப்படி சோஸ் எப்பையும் இருக்கணும். பிறகு எல்லோரும் சாப்பிடக்கு இப்படி கட் பண்ணி வேணாம் பீஸாக. சம் பீப்புளுக்கு நோ மீட் சாஸ் அப்படி சொல்லுவோம்.
ஓ அங்கே வேஸ்ட் மீட் ஒன்லி பாஸ்தா மட்டும் இருக்கான்னு திங்க் பண்ணி ஏன் அதனால அந்த மெடல்ல இருந்து எல்லா இடம் படுற மாதிரி நீங்கள் போடும் ஓகே சொல்லுமா குட்டிமா மாறி மாறி எங்களோட இந்த சல குட்டி சாலுமா மாறி மாறி கூப்பிட்றேன் ஓகே நான் ஒரு கப்பு மீட் சாஸ் போடுறேன் பாருங்க ஒரு கப் இதில் ஒரு கப் எடுக்கிறேன் இதில் நான் ஒரு கப் 1 கப் மீட் சாஸ் எடுத்துட்டு நானும் இப்படி செய்து போடுறேன் இந்த கேனாலையும் கையாலையும் செய்யலாம் நான் இப்போ எல்லா இடம் மோஸ்ட்லி எல்லா இடம் டச் பண்ண போகிறபடியாக இப்படி கப்பில் இப்படி பரப்பி விட்றேன் செய்து போட்டு எக்ஸ்ட்ரா மீட் போட போகிறோம் நாங்கள் இதில் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட்டுன்னா இன்னும் என்ன நல்லா இருக்கும் சொல்லிக்க எக்ஸ்ட்ரா மீட் இப்படி போடுங்க ஸ்ப்ரிங்கிள் மாதிரி போடுவோம் எல்லா இடம் இப்படி நீங்கள் போடுவீங்க இப்படி கப் கேக் செய்தா போடலாம் இல்லோ எப்படி போடுறோம் நீங்கள் அதே மாதிரி தான் இது ஓகே நானும் போடுறேன் நானும் எக்ஸ்ட்ரா மீட் இதில் ஆட் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா மீட் போட்டாச்சு இங்கே பாருங்க இண்டியா காட்டுங்க இப்போ தான் 1 லேயர் முடிச்சிருக்கிறேன் பாருங்க இப்படி என்ன முடிக்கலை 1 லேயருக்கு மீட் தோசை என்ன எக்ஸ்ட்ரா மீட் போட்டு விட்டுருக்குறேன் இது இந்த குட்டிமா இதில் இது ரெக்கத்தான் என்ன இது சொல்லுங்க ஓகே ரெக்கத்தா போடுங்க இப்படி அம்மா ஷோ பண்ணுறேன் அம்மாவை பார்த்து நீங்கள் செய்ய போகணும் இப்படி அம்மா செய்ய போகிறோன்ட்டு பாருங்க பாருங்க வாட்சம்மா இப்படி வைக்கக்கூடாது எப்பயும் குளிர் ஏரியாவில் தான் வைக்க வேணும் இப்படி வைக்க வேணும் போடுங்க சில குட்டி டூ இட் ஸ்லோலி எல்லா இடமும் டேபிளுக்கு போடாமல் இந்த சைட்டுக்கு இந்த சைட்டுக்கெல்லாம் போடுங்க இந்த சைட்டுக்கெல்லாம் மோரடுங்க இப்படி போடணும் அந்த சைட்டுக்கு ஓகே ஆஃப்டர் மசாலா ஆஃப்டர் என்ன போடணும் மசாலா அம்மா பாருங்க இப்படி செய்யணும் சொல்லிக்கா இப்படி மசாலா போடணும் இப்படி போடணும் நீங்கள் போடுங்க அங்கே வாட்ச் பண்ணுங்க எப்படி இருக்குது சலிக்கா வடிவா செய்ய வேணும் அம்மா பார்த்து லேர்ன் பண்ண வேணும் நீங்கள் ஆனால் வாக்க ஆசை நெடுகளும் சேஃபாக ஆகணும் மட்டும் தான் சொல்லுவாள் வளர்ந்தோன்னு க்ரோ பண்ணோன்னு நாங்கள் அம்மா நீங்கள் கிராம் ஆகினோன்னு நான் சேஃபாக நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லுவாள் அந்த இப்போ குட்டிமா சின்னத்துலேருந்து சொல்லி கொண்டு இருப்பாள் இப்போ அடுத்த லேயர் போட போகிறோம் சாலிக்கா குட்டிமா போட போகிறோம் அடுத்த லேயர் ஸ்மாலுக்கு போடுங்க ஓகே யா 4 லேயர் போடணும் குட்டிமாக்கு திருப்பி அகேன் அதே மாதிரியே தான் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் மீட் சாஸ் திருப்பி பாருங்க திருப்பி ஆட் பண்ண போகிறோம் சரி அம்மா போட போகிறேன் பார்த்து ஓகே குட்டிமா 1 கப் மீட் சாஸ் எடுங்க போடுங்க அந்த மெடலுக்கு போட்டுட்டு இப்படி பரப்பி விடுங்க ஓகே அம்மா போடுறேன் 1 கப் போட்டுட்டு அம்மா இப்படி செய்து விட போகிறேன் அம்மாவும் பரப்பி விட போகிறேன் இப்படி எல்லா பாஸ்தாலையும் படிவா பிறல்ற மாதிரி இப்படி பூசி விடணும் பிறகு இதுக்கும் எக்ஸ்ட்ரா மீட்டு கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் குட்டிமா போடுங்க இது குட்டிமா செகண்ட் லேயர் அம்மா செகண்ட் லேயர் இப்போ போடுறேன் ஓகே அப்போ ஒல்லி மசாலா இப்படி அம்மா மாதிரி போடணும் சரிக்கா லுக் இப்போ நான் செகண்ட் லேயர் முடிச்சிருக்கிறேன் பாருங்கள் நான் செகண்ட் லேயர் முடிச்சுட்டேன் எந்த குட்டிமா போட போகிறேன் யா குட்டிமாக்கு இப்போ வெரி ஹாப்பி டுடே
என் அம்மாவோட சேர்ந்து குக் பண்ணுறது விருப்பம் நடுவில் ஆல்வேஸ் கேட்பா. இப்போ அம்மா நாங்கள் செய்யட்டான்னு எனக்கு பயம் சுட்டுருமாண்டு. இது கொஞ்சம் ஓகே, இது செய்ய சுடாது என்ற பிள்ளைக்கு குட்டிமாக்கு, அதெல்லாம் அம்மாவை சேர்ந்து பண்ண அடிக்கிறோம். சம்டைம் பீஸா எல்லாம் செய்கிற நாங்கள் என்ன குட்டிமா. யா இப்போ அம்மா போடுறா 1 more லேயர். அம்மா 3 லேயர் போட்டுட்டாயா? அம்மா 3 டைம் போட்டுட்டா. என் குட்டிமாவும் போடுறா 3 டைம் பாஸ். அவாண்டைக்கு 3 டைம் தான் ஆஃப்டர் ஃபினிஷ் பண்ணுது அவாண்டை. அவாண்டையும் 1 more cup மீட் சாஸ் போட போகிறா. போடுங்க, ஸ்லோலி செய்யும். அம்மாவும் போட போகிறோம் 1 cup. 1 cup ஃபுல் கப் போட வேணும். இப்படி போட்டுட்டு இப்படி அம்மாவும் எல்லா இடவும் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்படி எல்லா இடம் மிக்ஸ் பண்ணி விட வேணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இப்படி கட்டுங்க இருக்கா. ஃபுல் கப் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஃபுல் கப் வழிய போடணும். ஃபுல் கப் உடஞ்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் 3 டைம் ஆட் பண்ணிட்டேன். 3 டைம் பாஸ்தா போட்டாச்சுன்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் மீட்டு நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். எல்லா லேயருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மீட்டு ஆட் பண்ணுறேன். என்ன சின்ன ஆக்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கலாம் நாங்கள். இப்படி என்ன செய்ய போகிறோம். இது 3 பிஃபோர் ஃபர்ஸ்ட் லேயருக்கு தான் போட்டேன். நான் இப்போ 3rd லேயருக்கு போடுறேன். திருப்பி ஆட் பண்ணுவோம். திருப்பி சாலிக்கா மீட் போடுறா பாருங்க. சாலிக்கா அப்படியே சோ பண்ணுங்க. இப்போ நான் போட்டுட்டு இப்போ குட்டிமா போடுறா. குட்டிமா ஓகே ஓகே இது போடுங்க. என்ன நேம்? வடிவா சொல்லணும். அங்கே இல்லை எனக்கு கேட்குற மாதிரி சிரிக்கக்கூடாது. ஓகே வடியா போட்டு காட்டணும். முடியா போடுங்க. எல்லா இடம் எவ்ரிவேர் போடணும். எவ்ரிவேர். அப்போ 1 பீப்புளுக்கு ஜம்மி இருக்காது. யா இருக்கத்தா வராது, மாச்சரெல்லாம் வராது. இல்லை கோணலுக்கெல்லாம் போடணும். ஓகே ஓகே இப்போ நீங்கள் மசாலா ஆட் பண்ணுங்க. மசாலா ஆட் பண்ணுங்க. இப்போ மசாலா அண்ட் சீஸ் பாமிசானை 2 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். 2 இருந்தால் தான் கூட நல்லா இருக்கும். ஓகே அம்மா போடப்போம். எப்போ லாஸ்ட் லேயர்? யா இப்போ நான் 3 டைம் செய்துட்டேன். இப்போ நான் அடுத்த லேயர் 4 தரம் என்ன போட்டேன். நான் போட்டேன் பாசா போட்டாச்சு. திருப்பி 1 more டைம் மீட். ஷாலிக்கா ஃபினிஷ் பண்ணிட்டு ஷாலிக்கா இனி நாங்கள் என்ன போடணும்? ஃபினிஷ் பண்ணால் இந்த டாப்புக்கு நோ 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 ஆஃப்டர் இந்த வாடம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரசானியா சேர்க்க டொமேட்டோவில் ஸ்டார்ட் பண்ண வேணும். ஃபினிஷிங் டொமேட்டோவில் ஃபினிஷ் பண்ணணும். யா இது அம்மாவுக்கு அப்படி இல்லை. அம்மா 4 தரம். அம்மாண்ட பாஸ்தா 4 டைம் இன்சைட்டுக்கு ஆஃப்டர் டொமேட்டோ. ஷாலிக்கா 3 டைம் மீட் சாஸ் ஆஃப்டர் 1 டைம் இந்த டாப்புக்கு டொமேட்டோ. இப்போ அம்மா போடணும். அம்மா திருப்பி 4வது தரம் என்ன போட்டேன் திருப்பி மீட் சாஸ். இப்போ 1 செய்கிறபடியாக கொஞ்சம் ஓகேயா இருக்கு. என்ன டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போ கூட வேணால் கொஞ்சம் இது லைன் வேலை தான். நம்மாண்ட பிளேனுக்கு அனுப்புகிற சாப்பாடு அனுப்புறது அப்படியே லைனில் அப்படியே டேபிளில் இருக்கும். அப்படியே டேபிள் ஃபுல்லாக வச்சுருப்பினா ஃபாஸ்ட்டாக செய்ய வேணும். தெரிந்தால் உங்களுக்கு வேலைன்னா தெரிந்தாலும் எப்படி இருக்குமான்ட்டு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக
மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் வேலையாண்டா அப்படி ஈஸி இல்லை. இது last video 2024. Yeah. Lasagna maker. Yeah. Happy New Year. Yeah. Now tomorrow. Happy New Yeah. Year. Everybody tomorrow. நாங்கள் tomorrow இப்போ ரசானியா அப்படியே செய்து போட்டு மார்னிங் கெடப் பண்ணுறோம். நீ இறக்கு கோயிலுக்கு போகிறோம். ஏன் சர்ப்ரைஸா? ஓகே. இப்போ நாங்கள் மசாலா ஆட் பண்ணுறேன். நான் போட்டோன்னே திருப்பி மசாலா பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மீட் சாஸ் அண்ட் ரெக்கத்தா அண்ட் மசாலா. செகண்ட் லேயர் மீட் சாஸ் அண்ட் 1 cup மசாலா. ஆஃப்டர் 3 layer திருப்பி மீட் சாஸ் அண்ட் 1 cup மீட் சாஸ் அண்ட் ரெக்கத்தா அண்ட் மசாலா 3 times. ஆஃப்டர் 4 time மீட் சாஸ் அண்ட் ஃபுல் கப் அண்ட் மசாலா போடுறேன். இப்போ ஆஃப்டர் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இன்னொரு லேயர் போட்டு டொமேட்டோ போட போகிறோம். ஓகே. ஷாலிகா ஃபுல் கப் டொமேட்டோ போடுங்க. ஓகே. slowly. ஓகே. நான் Corner. ஃபுல் கப் ஆட் பண்ண போகிறேன். ஃபிஷிங்குக்கு டொமேட்டோவும் கொஞ்சம் மீட்டும் அதுக்கு போட்டு ஆட் பண்ணுறேன். இப்படி கையால் செய்து விட போகிறேன். ஏன்னா பிஃபோர் நான் கப்பால் செய்தனால் இப்போ இந்த கோணலுக்கெல்லாம் இப்படி கையால் செய்தால் என்ன நல்லா இருக்கும். இப்படி அமர்த்தி வடிவாக செய்து விட போகிறேன். செம்மையாக இருக்க போகும். ஓகே. இப்போ சீஸோட க்ளீன் பண்ணிட்டு வாங்க. குட்டிமான ஸ்மால் ஒனுக்கு இது ஒரு ஃபன். சின்ன ஆக்களோட சேர்ந்து செய்கிறேன்டா ஒரு ஃபன். செய்து பாருங்க. நீங்களும் உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருந்தால் செய்யுங்க. ட்ரை பாஸ்தா வாங்குங்க. வாங்கி நீங்கள் சின்ன ஆக்களோட செய்து பாருங்க. யா வாங்கி நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்க வேணும். எடுத்தால் செம்மையான ஜூஸி பாஸ்தா வேலை. கொஞ்சம் செய்து உங்களோட சின்ன ஆக்களோட செய்து என்ஜாய் பண்ணால் ஒரு ஃபன்னாக கொண்டு போங்க. எப்படி நாங்கள் எங்களோட ஃபன்னுக்கு போகக்கூடாது. குட்டி புள்ளிகளையும் வச்சு நாங்கள் செய்தால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ எங்களோட குட்டிமாவுக்கு இன்றைக்கி டுடே ஹாப்பி. ஏன் அம்மாவோட சேர்ந்து செய்கிறது ஹாப்பியா? சொல்லுங்க இருக்கா? Happy? யா நீங்களும் உங்களோட மாமாவோட செய்யுங்க. சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. Do with your mom also. Do to your mom also. யா நான் தமிழுக்கு சொல்லித்தான். உங்களோட மாமி இருந்தால் உங்களுக்கு உங்களோட மாமாவோட சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. சிரிக்காம சொல்லணும். தமிழ் கதைச்சாப்பா சிரிப்பா கொஞ்சம். உங்களோட மாமாவோட சேர்ந்து சொல்லுங்க. 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 உங்களோட மாமாவோட சேர்ந்து ரசானியா மேக் பண்ணி ஃபன் அடிங்கோ எவ்ரிவன். இப்போ எங்களோட அம்மா மசாலெல்லாம் போடுறாயா? இல்லை இந்த அம்மா மசாலெல்லாம் ஆட் பண்ண போகிறா இந்த டோப்புக்கு. இப்போ என்ன எழுதிருக்கு சொல்லிக்க அதில்? Sealing wrap. இது நல்லா tight close பண்ணணும். யா டைட் பண்ணி விட்டால் தான் நல்லா கவர் பண்ணி விடணும். அப்படி தான் வடிவாக குக் பண்ணி வரப்போகுது ரசானியா. சீலிங் ராப். இப்போ இந்த குட்டிமாக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் போட போகிறோம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இப்படி செய்யக்க இப்படி சைட் வழியே சோஸ் வழி இருக்கக்கூடாது. சரியா? ஏனெண்டா அப்படியே பேர்ன் பண்ணிடும். அதில் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் இது போட்டுட்டு தான் அதை போடுவோம்.
சொல்லுங்க அப்படிங்க Wanna try it? நல்லா டைட்டாக இருக்கணும். இப்படி போட போகிறோம் ஜாலிக்காக. Yeah. போட்டு விடுங்க சைட்டுக்கு. இந்த ஏன் இது போட்டால் படிப்பாக குக் பண்ணி வேற ஒட்டாது. இந்த வாடர்கள் இருந்தால் உள்ளுக்கு இன்சைட்டுக்கு போவாயா இந்த Yeah, it is. குக் பண்ணிக்க இந்த Steaming. யாஸ் அது இந்த கூட இந்த நீங்கள் இந்த பிளாஸ்டிக்கில் போட்டால் கண்டிப்பாக இது மட்டும் பாட் பண்ணினா இந்த கவர் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா காட்டுங்க. இந்த கவர் மட்டும் போட்டிங்கன்னா இது வழியாக Thanni. யா வாடராக இருக்கும். ஏன் ஆவி வந்து தெரிஞ்சால் உங்களுக்கு அப்படி நீங்கள் புட்டை வீக்க அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தான் இது. நாங்கள் இப்போ இது என்ற பெரிய 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 ரசாயனாக்கு சேர்ப்போம். ஏன் பிக்கர் பண்ணிட்டு இது குட்டி மாக்கு And foil. யா Fire. ஓகே குட்டிமா இப்படி ஆட் பண்ணி Nice and tight. more nice and tight. இப்படி அமர்த்தக்கூடாது. இந்த மெடலுக்கு இப்படி அமர்த்தக்கூடாது. என்ன ஸ்குவீஸ் பண்ணணும். இதில் அந்த சைட்டுக்கு இப்படி நல்ல டைட்டாக ஸ்குவீஸ் பண்ண வேண்டாம். Know this. நோ 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 அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் பாடத்துக்கு போயிட்டு ரசானியா மாதிரி வராது. ஓகே இப்படி இருக்கட்டும். இப்போ என் அம்மாண்ட செய்ய போகிறோம். குட்டிமா அப்படிங்க அம்மா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே குட்டி மாஞ்சு வாங்க அம்மாவுக்கு செய்வோம். இப்போ குட்டி மாவை அம்மா ஓடி எப்படி இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி சடியாக பிடிக்கணும். இப்படி குட்டிமா மோர் இந்த டைட். ஓகே டைட்டாக இருக்கணும். கிட்ட வாங்க இந்த வாங்க எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி. இது கொஞ்சம் கவர் பண்ண கொஞ்சம் கற்றுக்கிறது. டைட் பண்ணி நல்லா மோர் இப்படி. ஓ மை காட் அந்த அதர் சைட்டுக்கு செய்வோம். அதர் சைட்டுக்கு மோர் சிக்கி இருக்கு. ஏன் அதில் மை காட் நோ போட். ஓ மை காட் வெரி யா ஆல்ரெடி இந்த பாடத்துக்கு சிக்கி பண்ணுறதுக்கு இருக்கு வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் தெரியத பழகி பார்க்கணும். சொன்ன எனக்கு செய்ய தெரியும் சானியா. இந்த இது நான் ட்ரா பண்ணுறேன். ஓ வா ஷாலிகா இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க. Nice and tight. யா இப்படி சூப்பராக இப்படி வந்திருக்கு. அப்புறம் ஆப்ட்டு லிப் போட்டு கவர். And they're ready to put in the oven. யா இப்படி போட போகிற ஃபர்ஸ்ட் அவனை ஃப்ரீ ஹீட்டில் விடணும். ஏன் ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கேயும் என்ன குக் பண்ண போகிறனாலும் கொஞ்சம் ஃப்ரீ ஹீட்டில் விடணும். கொஞ்சம் ஹீட் ஏறி கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா உடனே அவனை போட்ட உடனே வைக்கக்கூடாது. வெரி ஃபாஸ்ட்டாக. இப்போ நாங்கள் செய்துட்டோம். இப்போ குட்டி மாலையும் செய்துட்டோம். ஒரு கிடக்கட்டும். கிடக்கட்டு நாங்கள் என்னம்மா என்று உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். ஏன் குட்டிமா Yeah. வெரி ஃபன் டுடே. நாங்கள் எங்களோட குட்டிமாமும் நானும் என்ன மேக் பண்ணாங்க? Lasagna. யா ரசானியா மேக் பண்ணாங்க. வெரி ஹாப்பி டுடே. யா Yeah. யா வெரி ஹாப்பி டுடே. இன்றைக்கு குட்டிமாக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஃபன். இன்றைக்கு நாளைக்கு நியூ இயர் தானே. டுமாரோ மார்னிங் ஒளிமினோன்னா நியூ இயர். இந்தியா நாளில் இருந்து என் குட்டிமா என் நெக்ஸ்ட் இயர் என்ன முது 2025. அப்போக்கே நாங்கள் ஆல்வேஸ் என் குட்டிமா நாங்களும் Yeah. குக் பண்ணி அசத்த போகிறோம். யா Yeah. எப்பயும் எல்லாம் அசத்த போகிறோம். நீங்கள் வடிவா பாருங்க. இப்போ நான் ஃப்ரீ கிட் விட போகிறேன். 350 விட்டுக்கிடாக்க விட்டுருக்கு பார்த்து நீங்கள் 350 விட்டுருக்கு.
கொஞ்சம் இங்கேயும் நீங்கள் டக்குன்னு வைக்கக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹீட்டில் விட்டுட்டு தான் நீங்கள் வைக்க வேணும். எப்பையும் கொஞ்சம் சூடாகின அப்புறம் தான் வைக்கணும். பிறகு கொஞ்சம் வித்தியாசமாக போயிடும். இப்போ நான் 350 போட்டுட்டேன். எல்லாம் ஃப்ரீ ஹீட் எல்லாம் ரெடி ஆகின அப்புறம் வைக்க போகிறேன். ஆஃப்டர் லேட்டர் நான் என் ஃபோனுக்கு நான் இது போட போகிறேன், டைமர். ஆஃப்டர் 90 மினிட்ஸ் நான் போட போகிறேன். போட்டுட்டு நாங்கள் ரெடி ஆக போது ஸ்டார்ட் நவ். ரெடி ஆகிட்டு ஃப்ரீ ஹீட் எல்லாம் கொஞ்சம் சூடறியா, அவன் சூடறிட்டு நாங்கள் இப்போ 90 மினிட் நாங்கள் வைக்க போகிறோம். ஸ்டார்ட் நவ். 1 மினிட் இருக்குது. ரெடியாக நிற்க போகுது, இலாம் கேட்க போகுது. ரசானியை குக் பண்ணி ரெடி ஆக போகுது. நாங்கள் அது வரையும் எங்களோட குட்டி மாவில் கரைப்போம். இந்த குட்டி மாவுக்கு ரசானியா பிடிக்குமா? Yeah. ஏன்? Yeah. யா பிடிக்கும். பிள்ளைக்கு இந்த அப்பா இதார் வந்து வாங்கி தந்து இந்த உடுப்பு பிள்ளைக்கு? Appa. யா அப்பா நான் செஞ்சு பாருங்க என்ன சைலாக இருக்குது பாருங்க, அப்படி இருக்குது பாருங்க. அப்படி பக்கட்டுங்க. Okay. யா இந்த சைடெலாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. குட்டி மகன் நல்ல லுக்காக இருக்குது. எங்கட அப்பா வாங்கினவர். யா சொல்லிக்கா, இது நைஸ் ஸ்வெட்டர். Yeah. யா வடிவாக இருக்குது. நாங்கள் அவாக்கு சாப்பிடக்க எல்லாம் ஃப்ரெண்ட் ரூம் வந்து இப்படி மடித்து விட்டு நாங்கள். ஓகே, Ready for lasagna? Yeah. யா ஆயிட்டு எங்கட அப்பா வேலை போட்டினவர் இப்போ வந்துட்டு இருப்பேன். நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ எங்கட அப்பா தான் இது எங்கட ஜட்ஜ். எங்கட அப்பா சொல்ல போகிறார் எப்படின்னு பார்ப்போமாங்கோ. நாங்கள் ரெடி ஆகுது. எங்கட அப்பா ஓப்பன் பண்ணி பார்க்குறார். ரெடி ஆகிட்டுது. கவனம் சுட்டுரும், நல்லா சுடும். கவனம் தெரியும் தானே, எங்கேயும் நேரடியாக சுடுறதுக்கு பார்க்க இந்த ஆவி கையில் படுறது தெரிஞ்சு கொண்டே இருக்கு. ஜூசி எனக்கு விருப்பம். சுட சுட சாப்பிடும். சூப்பராக வந்துட்டுது. நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். Too juicy that picky. கொஞ்சம் கோல் ஆற விட்டு தான் வேண்டோணும் பட்டோணும். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு ஆற விட்டினா தான் நைஸாக வரும், ஸ்கொயர் பண்ணி. இப்போ யா பாருங்க அப்படி லசானியா, Look at the layers. லேயர்ஸ், ரிகோத்தா, எவ்ரிதிங். அதை சைட் காட்டுங்க. லேயர்ஸ் நல்லா தெரியும். ஓ பார்த்தீங்களோ, லேயர்ஸ் சாமியாக இருக்குது. மீட் தெரியுது. இதுதான் சோமதியின் லசானியா லைஃப் டைம் வேலை. யா இது செய்து களைச்சி போனேன். லசானியை செய்கிறது ஈஸி இல்லை. போட்டுக்கொண்டு தெரிஞ்சு நான் ஒரு லேயர் போட்டுக்கொண்டிருக்கோம். சம்திங் டயர்டாக இருக்கீங்க தான் தெரியும் அது அருமை. Cheese pull. ஓகே, லசானியா ஹெவி தான். இது குட்டிமாக்கு போய்ங்க இருந்துட்டு சாப்பிடலாம். எங்களோட சோறு கறிக்கும் பார்க்க ஒரு வித்தியாச சாப்பாடு. அதுதான் சோறு கறி சாப்பிடாம இத்தாலியன் ஸ்டைல் லசானியா சாப்பிடுங்கோ. ஓகே, நடுக்கதான் சோறு புட்டு இடியப்பம் வேண்டாம். வித்தியாசமாக கனடியன் ஸ்டைலில் சாப்பிடும். கனடியன் இத்தாலியன் ஸ்டைல். யா இத்தாலி ஸ்டைலில். ஓகே, Now let's try it. ட்ரை இட். இப்போ எங்கட அப்பா சாப்பிட்டு சொல்லுங்க. ஆனால் சுடுவது கொஞ்சம் வச்சா நாக்கு வெந்துடும். யா செம சூடு. So the blow in it. எப்படி இருக்கப்பா? சூப்பராக வந்துட்டு அந்த மாதிரி வந்துருக்கு. குட்டிமா எப்படி இருக்கு? Yummy. Yummy? இது வேணுங்க எல்லாம் மீட்டுகள், சோஸுகள், சீஸுகள் எல்லாம் சேர்ந்து யாருக்கும் பிடிச்சா லசானியா செய்து சாப்பிடுங்கோ. யா செய்து சாப்பிடுங்க. வாங்க, ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு மேக் அப்படி சாப்பிடலாம். பெட்டர் அப்படி. You have to do it like small piece, like a cake. Yeah. இப்படி. You have to eat it all together to combine all the flavors. ஆமா, சுடுவது கொஞ்சம் ஓ குட்டிமாக்கு சுடு. குடிப்பாங்க விருப்பம் லசானியா. Yeah. Yeah. பிள்ளைக்கு சுடும்.
கவனம் சுடும் பிறகு நாளைக்கு நாக்கு வெந்து போடும் குட்டி நாக்கு வெந்து போடும் ஓகே ஓகே இப்போ ரசானியா சாப்பிட்றீங்களா கொஞ்சிறீங்களா குட்டிமா சுடுகுதுண்ணா சுடுகுதுண்ணா கொஞ்சம் சுடுகுது அது கொஞ்சம் நல்லா நான் அம்மா ட்ரை பண்ண போகிறேன் எனக்கு விருப்பம் மோஸ்ட்லி ஆனால் நான் செய்கிறபடியா எதுவும் நாங்களாக செய்தால் சாப்பிட கொஞ்சம் பஞ்சு படுவோம் தனங்கையும் Cheesy. ஓகே Yummy. இந்த வருஷம் இந்தியாவோட முடியுது 2024 next day 2025 யா everybody hope new year Happy New Year. யா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் புது வருஷம் நல்லா நடக்கட்டும் என்று கடவுளை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் யா எல்லாரும் எவ்ரிவன் எல்லாரும் சும்மா எல்லாருக்கும் சுகமா சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனை இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முயற்சி செய்யணும் சும்மா இருந்தா மட்டும் போதாது எங்களுக்கு ஒன்று நடக்கலைன்னு சொல்லக்கூடாது முயற்சி செய்யணும் முயற்சி செய்து சந்தோஷமா அடுத்த வருஷம் சந்தோஷமா எல்லாருக்கும் போகட்டும் ஸோ நாங்கள் இந்த வருஷம் 2024 பாய் பாய் என்று சொல்லுறோம் பாய் 24 Watching. அண்ட் ஸ்கேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யா comment சாமாக்கள் லைக் பண்ண மறக்கீங்க பார்த்துட்டு லைக் பண்ணாம இருக்கிறீங்க ஷேர் பண்ணாம இருக்கிறீங்க யா Happy New Year. நாளைக்கு ஹாப்பி நியூ இயர் டுமாரோ ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு 2024 பாய் Eve. யா யா இன்னைக்கு பாய் bye பாய் bye. 2024 Bye bye. Bye bye 2024 so 2024 tomorrow 2025 yeah so everybody get up and fresh life is changed yeah new So, life life is short சந்தோஷமா இருங்க லைவ் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காது yeah இருக்கும் மட்டும் சந்தோஷமா ஹாப்பியா இருங்க ஆனால் லைவ் வந்தா கஷ்டம்தான் ஒரு பிரச்சனை ஒரு ஆட்களுக்கு அதெல்லாம் எடுக்க கூடாது இனி இல்லை ஹெடேக் தான் ஆனால் ஒரு நாங்கள் சும்மா கதைக்கலாம் அவை வேண்டிய பிரச்சனை அவைக்கு தான் தெரியும் அதனால் இன்னைக்கு சும்மா சொல்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருங்கோன்ட்டு ஓகே இல்ல இந்தியில இருந்து முயற்சி செய்யுங்க ஓகே Bye 24. பாய் 24